ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 561. இங்கு கோபியருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்குமான ஒரு லீலை காண்போம். முன்பு ஒரு சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இங்கும் அங்கும் தேடி களைப்பு அடைந்த கோபியர்கள் பித்து பிடித்த பெண்களைப் போல் பிதற்றல் ஆனார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை நடித்து காட்டுவது ஒன்றே அவர்களுக்கு ஆறுதலை அளித்தது. ஒரு பெண் அரக்கி பூதனவாக நடித்தாள். மற்றொருத்தி தன்னை பகவான் கிருஷ்ணராக பாவித்து அவளின் மார்பை உறிஞ்சினாள். ஒரு கோபி கைவண்டி போல் அபிநயிக்க, மற்றொருத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சகடா அசுரனை கொன்றது போது அவனை காலால் உதைத்ததை நடித்து காட்டினாள். ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தையாக தரையின் மேல் படுத்து இருப்பது போல் ஒரு கோபி நடிக்க, மற்றொரு கோபி திருநாவர்த்த அசுரன் சூறாவளி காற்றாக வந்து குழந்தை கிருஷ்ணரை ஆகாயத்தில் உயர தூக்கி சென்றதை அபிநயித்தாள். கால் சலங்கை ஒலிக்க குழந்தையான கிருஷ்ணர் நடந்து சென்றதை வேறு ஒருவள் நடித்து காட்டினாள். இரு கோபியர்கள் கிருஷ்ணராகவும் பலராமராகவும் மற்றும் சிலர் அவர்களின் கோபால நண்பர்களான சிறுவர்களாகவும் நடித்தார்கள். ஒருத்தி மகா அசுரனை தரையில் வீழ்த்தியது போல் மற்றொரு கோபி அவளை வீழ்த்தினாள். அதுபோல் இன்னொரு கோபி வடா அசுரனை கொன்று காட்டினாள். ஒரு கோபி தனது முந்தானையை கையில் பிடித்து உயர்த்தி கொண்டு, இனி நீங்கள் மழை புயலுக்கு அஞ்ச வேண்டியது கிடையாது, நான் உங்களை காப்பாற்றுகின்றேன் என்றால். இவ்வாறு அவள் கோவர்தனகிரி நிகழ்ச்சியை நடித்து காட்டினாள். ஒரு கோபி மற்றொரு கோபியின் தலையில் தன் காலை அழுத்தி கொண்டு, பொல்லாத காளியனே, உனக்கு நான் கடுமையான தண்டனை அளிக்கின்றேன். நீ இந்த இடத்தை விட்டுவிட்டு போய்விடு. உன் போன்ற அயோக்கியர்களை ஒழிப்பதற்கென்றே நான் பூமியில் அவதரித்து இருக்கின்றேன் என்று கூறினாள். மற்றொரு கோபி தன் தோழியரிடம் கூறினாள், இதோ பாருங்கள், காட்டுத்தீ நம்மை விழுங்க வருகிறது. உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த ஆபத்திலிருந்து நான் உங்களை உடனடியாக காப்பாற்றுகின்றேன் என்றாள் அவள். இவ்வாறாக பகவான் கிருஷ்ணரை காணாமல் கோபியர் அனைவரும் பித்து பிடித்து இருந்தார்கள். சில இடங்களில் அவரின் பாத சுவடுகளின் அடையாளங்களான கொடி, தாமரை, திரிசூலம், வஜ்ரம் ஆகியவற்றை அவர்கள் கண்டார்கள். அந்த அடிச்சுவடுகளை பார்த்த பின்பு இதோ பகவான் கிருஷ்ணரின் அடிச்சுவட்டின் அடையாளங்கள், கொடி, தாமரை, திரிசூலம், வஜ்ரம் எல்லாம் தெளிவாக தெரிகின்றன என யோகோபித்து கூறினார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்பாத கமலங்களின் தூளியை பிரம்மதேவரும் சிவபெருமானும் லட்சுமியும் ஆராதிக்கின்றார்கள். ஆனால் இந்த கோபியோ கிருஷ்ணருடன் சென்று அவரின் அத அமிர்தத்தை அனுபவிக்கின்றாள். இதை நினைத்து வருந்தி நாம் புலம்பிக் கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது கோபியர் அனைவரும் பகவான் கிருஷ்ணரை தேடியபடி காட்டிற்குள் வெகு தூரம் சென்று விட்டார்கள். ராதா ராணியையும் கிருஷ்ணர் தனியே விட்டுவிட்டு சென்று விட்டார் என்பது அறிந்தபோது அவர்கள் மிக மனம் வருந்தினார்கள். இப்பொழுது கோபியர்கள் அனைவரும் அடர்ந்த கானகத்திற்குள் கிருஷ்ணரை தேடி சென்றார்கள். சந்திரனின் கிரகணங்கள் அடைய முடியாதபடி மரங்கள் அடர்ந்து இருந்த நடுக்காட்டிற்குள் அவர்கள் சென்றார்கள். இருள் படிப்படியாக அதிகரித்தும் அவர்கள் மேலும் செல்லாமல் நின்றார்கள். அவர்களின் மனமும் புத்தியும் கிருஷ்ணரை பற்றிய எண்ணங்களில் லயித்து இருந்தன. கிருஷ்ணரிடம் தம் உள்ளங்களையும் ஆத்மாக்களையும் அர்ப்பணித்து இருந்ததால் அவர்கள் தம் குடும்ப கவலைகளை மறந்து கிருஷ்ணரின் மகிமைகளை புகழ்ந்து பாடினார்கள். இவ்வாறு கோபியர் எல்லோரும் யமுனையின் கரையில் கூடி கிருஷ்ணர் தம்மிடம் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையுடன் ஹரே கிருஷ்ணா எனும் திருநாமத்தை சங்கீர்த்தனம் செய்தார்கள். இப்பொழுது ஒரு கோபி கூறினாள், எங்களை நீங்கள் பலமுறை காப்பாற்றி இருக்கின்றீர்கள், அதற்காக நாங்கள் உமக்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். கிருஷ்ணா,
யமுனையின் நச்சு நீர், சர்ப்பமான காளியன், பகா அசுரன், இந்திரனின் கோபம் மற்றும் அவன் உண்டாக்கிய பெருமழை, புயல், காட்டுத்தீ போன்ற பல அபாயங்களிலிருந்து நீங்கள் எங்களை காப்பாற்றி இருக்கின்றீர்கள். நீங்கள் மகா உன்னதமானவர் என்றார்கள். கிருஷ்ணா, உமது சக்திக்கு ஈடு கிடையாது. இத்தனை அபாயங்களிலிருந்து எங்களை நீங்கள் ஆச்சரியமாக காப்பாற்றி இருக்கின்றீர்கள். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் எங்களை கைவிட்டு இருப்பது மிக மிக ஆச்சரியமாக இருக்கின்றது என்றார்கள். இப்போது முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திரும்ப வந்து கோபியரோடு கூடியபோது எல்லா சிறப்புகளும் பொருந்திய ஒப்பற்ற அழகுடன் திகழ்ந்தார். பகவான் கிருஷ்ணர் தனது மட்டில் அவ்வளவு அழகானவர் கிடையாது. ஆனால் அவரது சக்தி, குறிப்பாக ராதாராணியான இன்ப சக்தி வியாபிக்கும் போது அவர் முழுமை பெற்று இருக்கின்றார். நாம் பிரம்ம சமிதை மற்றும் ஸ்கந்த புராணத்திலிருந்து அறிகின்றோம். கோபியர்கள் அனைவரும் லக்குமிகள். யமுனை நதியின் கரையில் கிருஷ்ணர் அவர்களின் கரங்களை பற்றினார். பல்லாயிரக்கணக்கான கோபியரில் 16,000 பேர் முக்கியமானவர்கள். இவர்களில் 108 கோபியர் மிக மிக முக்கியமானவர்கள். அவர்களில் 8 கோபிகள் அதி முக்கியமானவர்கள். இந்த 8 கோபியரில் ராதாராணியும் சந்திராவளியும் பிரதானமானவர்கள். இவர்கள் இருவரில் ராதாராணி முதலிடம் வகிக்கின்றாள். இந்த தகவல்களை ஸ்கந்த புராணத்திலிருந்து அறிகின்றோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் அங்கு குழுமியிருந்த கோபியர்கள் பெரும்பாலும் வேதங்களை பின்பற்றியவர்கள். அவர்களது முந்தைய பிறவிகளில் ராமச்சந்திர பகவான் இந்த உலகில் அவதரித்த போது பகவானுடன் காதல் உறவு கொள்ள விரும்பிய வேத பண்டிதர்களாக அவர்கள் இருந்தார்கள். கிருஷ்ணர் அவதரிக்கும் போது அவர்களும் தோன்றுவார்கள் என அது சமயம் அவர்களது விருப்பம் பூர்த்தியாகும் என ராமச்சந்திர பிரபு வரம் அளித்தார். இப்பொழுது கிருஷ்ணர் வருகை தந்தபோது அந்த வேத பண்டிதர்களும் விருந்தாவனத்தில் கோபியர்களாக தோன்றி அவர்களின் விருப்பம் நிறைவேறும் வண்ணம் கிருஷ்ணரோடு தொடர்பு கொண்டார்கள். முழுமுதற் கடவுளை அடைந்தவன் வேறு எதையும் விரும்புவது கிடையாது. கிருஷ்ணர் உடன் இருந்த கோபியர்கள் தங்கள் துக்கங்களையும் கிருஷ்ணரை காணாததால் ஏற்பட்ட துயரங்களையும் மறந்தார்கள். கோபியர்களின் மத்தியில் வீற்றிருந்த கிருஷ்ணர் மேலும் அழகு பெற்று விளங்கினார். சிவபெருமான், பிரம்மதேவர் மற்றும் சேஷன் பகவான் போன்ற மகா யோகிகள் தம் மனதில் கிருஷ்ணரை நினைத்து நிலைநிறுத்த முயற்சிக்கையில் இங்கு இந்த கோபியர்கள் தங்களின் ஆடைகளின் மீது கிருஷ்ணர் அமர்ந்து இருக்க கண்டார்கள். கோபியரின் அருகில் கிருஷ்ணர் பெரிய அழகுடன் திகழ்ந்தார். உலகிலும் சிறந்த அழகிகளான கோபியர்கள் கிருஷ்ணரை சூழ்ந்து இருந்தார்கள். இத்தனை கோபியர்களின் மத்தியிலும் கிருஷ்ணர் தனித்து இருந்தார் என கூறப்படுகின்றது. இது எப்படி என்ற கேள்வி எழலாம். இந்த பதத்தில் ஈஸ்வரா என்ற சொல் குறிப்பான பொருளில் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. பகவத்கீதையில் ஈஸ்வர சர்வபூதானாம் என கூறப்பட்டு இருக்கின்றது. இங்கு ஈஸ்வரா என்பது உன்னதமான பகவான் ஒவ்வொருவரின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருப்பதை குறிக்கின்றது. கோபியர் இடையேயும் கிருஷ்ணர் பரமாத்மாவாக வியாபிக்கும் தன் சக்தியை பிரயோகித்தார். இவ்வாறு கிருஷ்ணர் ஒவ்வொரு கோபியின் பக்கத்திலும் மற்றவரின் கண்கள் படாமல் வீற்றிருந்தார். கிருஷ்ணர் கோபியரிடம் மிகுந்த அன்பு பூண்டு இருந்தவர் ஆகையால் யோக முறையில் தியானித்து அவரை தம் இதயத்தில் வீற்றிருக்கச் செய்வதற்கு பதிலாக தம் அருகிலேயே அவர் வீற்றிருக்கும் பாக்கியத்தை அவர்கள் அடைந்தார்கள். சில கோபியர்கள் கேட்டார்கள், அன்பான கிருஷ்ணா, நாங்கள் விருந்தாவனத்தின் சாதாரண பெண்கள். எது சரி எது தவறு என்பது பற்றிய வேத அறிவு எங்களுக்கு கிடையாது. எனவே நாங்கள் உம்மிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றோம். நீங்கள் மிகவும் கற்று அறிந்தவர் ஆகையால் கேள்விக்கான சரியான விடையை உம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம்.
காதல் விவகாரங்களில் 3 வகையான மனிதர்களை நாம் காண்கின்றோம். ஒரு வகையானவர் அன்பை பெற மட்டும் செய்கின்றார்கள். மற்றொரு வகையினர் அன்பை பெற்று திரும்பத் தருகின்றார்கள். 3வது வகையினர் அன்பை மறப்பதும் கிடையாது, ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. இந்த 3 வகையினரில் நீர் யாரை ஆதரிக்கின்றீர், யாரை உண்மையானவர் என நினைக்கின்றீர் என்றார்கள். கிருஷ்ணர் விடை கூறினார், அன்பான நண்பர்களே, அன்பை திரும்பத் தருபவர்கள் வியாபாரிகளை போன்றவர்கள். அவர்கள் எவ்வளவு பெறுகின்றார்களோ அதை திரும்பத் தருகின்றார்கள். இதில் உண்மையை அன்பு கிடையாது, தன்னில் மையங்கொண்ட தன்னலமே இருக்கின்றது என்றார் அவர். மறு முனையில் உள்ளவர் மறுத்தும் அன்பு காட்டுபவர் முந்தையரை விட மேலானவர். அன்பு செய்வதையே அறியாதவர்கள் கூட வியாபார ரீதியில் அன்பு செலுத்துபவர்களை விட மேலானவர்கள். குழந்தைகள் அசட்டை செய்தாலும் அவர்களிடம் அன்பு செலுத்தும் தாய் தந்தையரிடம் உண்மையான அன்பு காணப்படுகின்றது. 3வது வகையினர் அன்பை திரும்ப தருவது கிடையாது, அசட்டையாக இருப்பது கிடையாது. அவர்களை மேலும் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒருவர் தன் நிறைவு பெற்றவர், பிறரின் அன்பு அவருக்கு தேவை கிடையாது. அவர்கள் ஆத்மராமா என்று அழைக்கப்படுகின்றார்கள். அதாவது அவர்கள் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுளையே எப்போதும் எண்ணி இருப்பதால் யாரும் தன்னிடம் அன்பு செலுத்துவது பற்றி அவர் கவலைப்படுவது கிடையாது. ஆனால் மற்றொரு வகையானவர் நன்றி அற்ற மனிதர் ஆவார். அவர்கள் எதையும் பற்றி கவலைப்படாதவர்கள். இவ்வகை சார்ந்தவர்கள் தம்மை விட உயர்ந்தவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள். உதாரணமாக, ஒரு மகன் தன்னிடம் அன்பு காட்டும் பெற்றோரிடம் இருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றும் அதை பற்றி சற்றும் நினைத்து பார்க்காமல் அசட்டையாக இருக்கின்றான். இவர்கள் பெற்றோர்கள் இடமிருந்து அல்லது ஆன்மீக குரு இடமிருந்து நன்மைகளை அடைந்தும் அவர்களை அசட்டை செய்கின்றார்கள். கோபியரின் கேள்விக்கு கிருஷ்ணர் மறைமுகமாக பதிலளித்தார். கோபியரின் அன்பை கிருஷ்ணர் சரியான முறையில் வரவேற்கவில்லை என கேள்வியில் தொனித்தது. கிருஷ்ணர் கூறிய பதிலில், தான் முழுமுதற் கடவுள் ஆகையால் தன் நிறைவு பெற்றவர், பிறரின் அன்பு தமக்கு தேவை கிடையாது. ஆனால் அதே சமயம் தான் நன்றி கெட்டவர் கிடையாது என்பதை தெரிவித்தார். கிருஷ்ணர் மேலும் கூறினார், அன்பான நண்பர்களே, எனது சொல்லும் செயலும் உங்களை வருத்தி இருக்கலாம். ஆனால் சில வேளைகளில் நான் பக்தர்கள் என்னிடம் காட்டும் அன்பை திரும்ப தருவது கிடையாது. என்னிடம் அவர்கள் மிகுந்த அன்பு கொண்டு இருந்தாலும் அது மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக நான் அவர்களின் உணர்ச்சிகளை வேண்டுமென்றே கண்டுகொள்வது கிடையாது. ஏனென்றால் என்னை அவர்கள் மிக எளிதாக அணுக முடியுமானால் கிருஷ்ணரை அடைவது மிக எளிது என நினைத்து அவர்கள் சிரத்தையில் குறைந்தவர்கள் ஆகலாம். எனவே சில வேளைகளில் நான் பதில் உரைப்பது கிடையாது. பணம் இல்லாமல் இருக்கும் ஒருவன் சிறிது செல்வம் பெற்று பின்பு அதை இழந்தால் நாள் முழுவதும் தனது இழப்பை பற்றி நினைத்து கொண்டு இருப்பான். அதுபோன்றே பக்தர்கள் அவர்களை நான் கைவிட்டது போல் நடந்து கொள்கின்றேன். அப்போது அவர்கள் என்னை மறப்பதற்கு பதிலாக என்னை நேசிப்பார்கள். என் அன்பார்ந்த நண்பர்களே, சாதாரண பக்தர்களைப் போல் உங்களை நான் நடத்துவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் அறிவேன். எனக்காக நீங்கள் சமூக தர்மங்களை கைவிட்டு இருக்கின்றீர்கள். குடும்பத்தினர் இடமிருந்து முற்றிலும் பிரிந்து வந்து இருக்கின்றீர்கள். சமுதாய கோட்பாடுகளை மீறி நீங்கள் என்னை அடைந்து என்னிடம் அன்பு செலுத்துகின்றீர்கள். எனவே நான் உங்களுக்கு மிக கடமைப்பட்டவன் ஆதலால் உங்களை நான் சாதாரண பக்தர்களைப் போல் நடத்த முடியாது. நான் உங்களை விட்டுவிட்டு விலகி இருந்தேன் என நினைக்க வேண்டாம். நான் உங்கள் அருகிலேயே இருந்தேன் என்றார் அவர். நான் இல்லாத போது என்னை பற்றி எவ்வளவு அக்கறை கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை காணவே நான் விரும்பினேன். எனவே என்னை குறை கூற வேண்டாம். என்னிடம் நீங்கள் இவ்வளவு அன்பு கொண்டு இருப்பதால் உங்களுக்கு நான் இழைத்து இருக்கக்கூடிய தவறுக்காக என்னை மன்னியுங்கள். சொர்க்கவாசிகளான தேவர்களின் ஆயுட்காலத்திலும் கூட உங்களின் தொடர்ந்த அன்பை நான் திருப்பி செலுத்தவோ நன்றி செலுத்தவோ முடியாது.
எனவே உங்களின் நல்ல செயல்களில் நீங்கள் திருப்தி காணுங்கள். குடும்ப தொடர்புகளின் எதிர்ப்பை மீறி என்பால் அன்பு செலுத்தி என்னிடம் அசாதாரணமான ஆர்வத்தை காட்டியிருக்கின்றீர்கள். உங்களின் சிறந்த பண்புகளில் நீங்கள் திருப்தி காணுங்கள். உங்களின் நன்றி கடனை தீர்க்க என்னால் முடியாது என்றார் அவர். கோபியர்கள் பகவான் கிருஷ்ணரிடம் புனிதமான பக்தி தொண்டு உடன் கூடிய அன்பு செலுத்தியிருப்பதால் பகவான் கிருஷ்ணர் அவர்களிடம் நன்றி கடன் பட்டவராக ஆகின்றார். விருந்தாவன கோபியர்கள் பகவான் கிருஷ்ணரிடம் செலுத்திய பக்தி தொண்டு ஆன அன்பு முழுமுதற் கடவுளை அடைவதற்கான மற்ற எல்லா வழிமுறைகளையும் விட மேம்பட்டு விளங்குகிறதென சைத்தன்ய மகாபிரபு கூறியிருக்கின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசிய ஆறுதல் மொழிகளை கேட்ட கோபியர்கள் சமாதானம் அடைந்து விட்டார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.